அனைவருக்கும் வணக்கம். இது ஜிகே சங்கர் கரண்ட் அஃபேர்ஸ் சீரியஸ். நான் ரேணுபிரியன் ஈஸ்வரன். இன்னைக்கு நான் பார்க்க போகிற டாபிக் மாநிலங்கள் வாரியாக கல்லூரிகளுடைய தரவரிசையை கொடுத்துருக்காங்க. கல்லூரிகளின் எண்ணிக்கை அடிப்படையில் தரவரிசையை கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்தியாவிலேயே அதிக கல்லூரிகளை கொண்டிருக்கக்கூடிய மாநிலமாக உத்தரப்பிரதேசத்தை பற்றி குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதிக கல்லூரிகளை கொண்டிருக்கக்கூடிய மாநிலங்களில் முதலிடம் உத்தரப்பிரதேசமும், அதனை தொடர்ந்து மகாராஷ்டிரா, கர்நாடகா ஆகியவை இருக்குது அப்படிங்கிறத அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன வகையான அறிக்கை, அதில் என்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதிக கல்லூரிகளை கொண்ட டாப் 10 மாநிலங்கள் டாப் 10 மாநிலங்கள் எது என்ற ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள் குறித்து நம்ம பார்க்கலாம். நாட்டிலேயே அதிக எண்ணிக்கையிலான கல்லூரிகள் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறது என்பது மத்திய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தெரிஞ்சிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகா ஆகியவற்றில் அதிக கல்லூரிகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் சொல்லியிருக்காங்க. அப்போ மத்திய அரசுடைய அகில இந்திய உயர்கல்வித்துறையுடைய ஆய்வில் இது தெரிந்திருக்கிறது. ஸோ இந்த கல்லூரிகளுடைய பட்டியல்கள் குறித்து நாம் பார்க்கலாம். உத்தரப்பிரதேசம் 8375 என்ற அடிப்படையில் அதிக கல்லூரிகளை கொண்டிருக்கிறது. உத்தரப்பிரதேசம் 8375 என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ இதன் அடிப்படையில் உத்தரப்பிரதேசத்துக்கு வேறு சில சிறப்புகளும் இருக்குது. மக்கள் தொகை அடிப்படையில் முதல் நிலையில் இருக்கக்கூடிய மாநிலம் உத்தரப்பிரதேசம். அதிக லோக்சபா தொகுதிகளை கொண்டிருக்கக்கூடிய மாநிலம் உத்தரப்பிரதேசம். அதிக ராஜ்யசபா தொகுதிகளை கொண்டிருக்கக்கூடிய மாநிலம் உத்தரப்பிரதேசம் என்று நம்ம குறிப்பிடலாம். அந்த வரிசையில் அதிக கல்லூரிகளுடைய எண்ணிக்கை கொண்டிருக்கக்கூடிய மாநிலமும் உத்தரப்பிரதேசம் என்று அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. 8375 கல்லூரிகள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் காணப்படுகிறது. இரண்டாம் இடம் மகாராஷ்டிரா, 4692 கல்லூரிகள் இருக்குது. கர்நாடகாவில் 4430 கல்லூரிகளும், ராஜஸ்தானில் 3934 கல்லூரிகளும் காணப்படுகிறது. 5th பிளேஸில் தமிழ்நாடு இருக்கிறது. 5வது இடத்துல தமிழ்நாடு. 2829 கல்லூரிகள் தமிழ்நாட்டில் காணப்படுகிறது என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அப்போ தமிழ்நாட்டில் உள்ள கல்லூரிகளின் எண்ணிக்கை 2839. அது மட்டுமில்லாமல் கல்லூரிகளின் எண்ணிக்கை தரவரிசையில் வரும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம 5வது இடத்துல இருக்கோம். ஆனால் NIRF ரேங்க்னு ஒன்று வரும், நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க் என்று சொல்லக்கூடிய தேசிய பல்கலைக்கழகங்கள், தேசிய கல்வி நிறுவனங்கள் தரவரிசை என்று வரும். ஸோ இது 2023 இந்த தரவரிசை அறிவிக்கப்பட்டது. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 யூனிவர்சிட்டி இருக்குன்னா அதில் 20 யூனிவர்சிட்டி, டாப் 100 யூனிவர்சிட்டி இன் இந்தியான்னு எடுக்கும்போது அதில் குறைஞ்சபட்சம் ஒரு 20 யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டிலேருந்து இருக்கும். அதே மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் அடிப்படையில் நம்ம முன்னிலையில் இருப்போம். IIT மெட்ராஸ் பார்த்திங்க அப்படின்னா ஓவரால் கேட்டகரியில் முதல் பிளேஸில் இருந்திருக்கு. இன்ஜினியரிங் கேட்டகரி அந்த மாதிரியான இடங்கள்லையும் அது டாப் பொசிஷன் செக்யூர் பண்ணியிருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. 6வது இடத்துல மத்திய பிரதேசம் 2702 என்ற அடிப்படையிலும், ஆந்திர பிரதேசம் 2602 என்ற அடிப்படையிலும், குஜராத் 2395 என்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையும் கொண்டிருக்கிறது. தெலுங்கானா பார்த்திங்கன்னா 2083 அளவிலையும், மேற்கு வங்காளம் பார்த்திங்கன்னா 1514 என்று நம்ம குறிப்பிடலாம். ஸோ அதனால் முதல் 10 இடங்கள் கல்லூரிகளோட எண்ணிக்கையில் டாப் 10 இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்தியாவில் உள்ள அனைத்து உயர்கல்வி நிறுவனங்களையும் உள்ளடக்கி கடந்த 2011ஆம் ஆண்டு தான் இந்த அறிக்கை முதலாக வெளியிடப்படுகிறது. முதல் அகில இந்திய உயர்கல்வித்துறையுடைய ஆய்வு மற்றும் மத்திய கல்வி அமைச்சகத்துடைய அடிப்படையில் இந்த அறிக்கை உருவாக்கப்பட்டது. அப்போ மத்திய கல்வி அமைச்சகம், உயர்கல்வித்துறை, இந்த அகில இந்திய உயர்கல்வித்துறையுடைய செயல்பாட்டோடைய சேர்ந்து இந்த இதை உருவாக்குறாங்க. அப்போ MHRDன்னு பேர், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரின்னு பேர். இப்போ மத்திய கல்வி அமைச்சகம் தான் உயர்கல்வி சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு செயல்பாட்டை எடுத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இந்த கல்வி அமைச்சகத்தை 2ஆக பிரிக்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் 2ஆக பிரிச்சிருப்போம், பள்ளிக்கல்வித்துறை, உயர்கல்வித்துறைன்னு இருக்கும். ஆனால் மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் கல்வி அமைச்சகம் தான். அதில் துறைகளை பிரிச்சிருப்பாங்க, டிபார்ட்மெண்ட்டை பிரிச்சிருப்பாங்க. டிபார்ட்மெண்ட்டில் உயர்கல்வித்துறை இந்த ஆய்வை மேற்கொண்டு இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆய்வில் கல்லூரிகளின் மாணவர் சேர்க்கை, ஆசிரியர்களின் தரவு, உட்கட்டமைப்பு, நிதி தகவல் போன்ற அளவீடுகள் விரிவான அளவில் சேகரிக்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. நாட்டில் இருக்கக்கூடிய மொத்தம் 328 பல்கலைக்கழகங்களை சார்ந்த
45,473 கல்லூரிகள் இந்த ஆய்வின் கீழ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. இதில் 42,825 கல்லூரிகள் கடந்த 2021-22ஆம் ஆண்டுக்கான அகில இந்திய உயர்கல்வித்துறை ஆய்வில் பங்கேற்றன என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. இந்த ஆய்வு முடிவுகளின் அடிப்படையில் மத்திய கல்வி அமைச்சகத்தால் வியாழக்கிழமை வெளியிடப்பட்டது. மத்திய கல்வி அமைச்சகத்தால் வெளியிடப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ அதன்படி கல்லூரிகளுடைய எண்ணிக்கை அடிப்படையில் உத்தரப்பிரதேசம் முதலிடத்தில் இருக்குது, மகாராஷ்டிரா 2ஆம் இடம், கர்நாடகா 3ஆம் இடம், ராஜஸ்தான் 4ஆம் இடம், தமிழ்நாடு 5, மத்திய பிரதேசம் 6ஆம் இடம், ஆந்திர பிரதேசம் 7ஆம் இடம், குஜராத் 8, தெலுங்கானா 9, மேற்கு வங்காளம் 10வது இடத்தில் உள்ளது. கல்லூரிகளின் எண்ணிக்கை அடிப்படையில் இந்த டாப் 10 என்பதை கொடுத்துருக்காங்க. இதே வகையில் பார்க்கும்போது இது வெறுமனே எண்ணிக்கை மட்டும்தான், எண்ணிக்கை அடிப்படையில் தான் இதை குறிப்பிடுறாங்க. தரம் அடிப்படையில் NIRF ரேங்கிங் தான் ரொம்ப முக்கியமானது. நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த செயல்பாட்டை கொண்டிருக்கும் என்பதை பார்க்க முடிகிறது. அதற்கு அடுத்தாக 1,00,000 மக்கள் தொகை குறைந்தது 30 அல்லது அதற்கு மேற்பட்ட கல்லூரிகள் மாநிலங்களில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டார்கெட்டை வச்சுருக்காங்க. அதன் அடிப்படையில் கல்லூரிகளோட அடர்த்தி அடிப்படையில் கர்நாடகா முதலிடத்தில் இருக்குது. மக்கள் தொகை விகிதாச்சார அடிப்படையில் கர்நாடகத்தில் அதிக கல்லூரிகள் இருக்கிறது. மக்கள் தொகை விகிதாச்சாரப்படி அதிக கல்லூரிகளை கொண்ட மாநிலமாக 1,00,000 பேருக்கு 66 கல்லூரிகள் கர்நாடகத்தில் இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. ஸோ அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, 1,00,000 மக்கள் தொகைக்கு குறைந்தபட்சம் 30 அல்லது அதுக்கு மேற்பட்ட கல்லூரிகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கர்நாடகாவில் 66 கல்லூரிகள் 1,00,000 மக்கள் தொகைக்கு இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முடிகிறது. அதற்கு அடுத்த இடங்களில் தெலுங்கானா பார்த்திங்கன்னா 52 என்ற இடத்திலும், ஆந்திர பிரதேசம் 49, ஹிமாச்சல் பிரதேசம் 47, புதுச்சேரி பார்த்திங்கன்னா 53 கல்லூரிகள், அதற்கு அடுத்தது கேரளா பார்த்திங்கன்னா 46 கல்லூரிகள் என்ற இடத்துல இதோடைய இதை விவரங்களை தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் கல்லூரி அந்த விவரங்கள் அடிப்படையில் ஒரு கிளாசிஃபிகேஷனை போட்டிருக்காங்க. இந்த எடுக்கப்பட்ட கல்லூரிகளில் 60% பார்த்திங்க அப்படின்னா அரசு கல்லூரிகள். இந்த பொது கல்லூரின்னு சொல்கிறது அரசு கல்லூரிகளாக இருக்குது. 8.7% கல்லூரிகள் கல்வி அல்லது ஆசிரியர் கல்வியில் சிறப்பு வாய்ந்தவையாக இருக்கிறது. 6.1% பார்த்திங்கன்னா பொறியியல், அதே மாதிரி 4.3% பார்த்திங்கன்னா செவிலியர் படிப்பு, 3.5% மருத்துவக் கல்லூரிகளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2.7% கல்லூரிகள் பார்த்திங்கன்னா கவின் பல்கலைக்கழக கவின் கலையை சார்ந்து இருக்குது. 2.4 பார்த்திங்க அப்படின்னா மருந்தியல் படிப்பு, 0.7% பார்த்திங்க அப்படின்னா அறிவியல் படிப்புகளை வழங்குது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. 1.4% சான்ஸ்கிரிட் கல்லூரிகள் இருக்குது, இந்தியாவில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. அப்போ ஆய்வில் பங்கேற்ற 42,825 கல்லூரிகளில் 14,190 கல்லூரிகள் முதுநிலை படிப்புகளை கொண்டிருக்கிறது என்பதையும் சொல்கிறாங்க. 1063 கல்லூரிகளில் முனைவர் பட்டத்திற்கான சேர்க்கை நடைபெறுகிறது என்பதை ஒரு விஷயத்தில் சொல்லியிருக்காங்க. அப்போ மாணவர் சேர்க்கை பார்த்திங்கன்னா 4.32 கோடி என்றும், நாட்டின் மொத்த உயர்கல்வி மாணவர் சேர்க்கை 4,32,68,161 என்ற ஒரு டேட்டாவை வழங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. சரி, நமக்கு தேர்வில் என்ன கேட்பாங்க என்ற அடிப்படையில் பார்க்கும்போது அந்த டேபிள் தான் ஃபஸ்ட்டு. கல்லூரிகளின் எண்ணிக்கை அடிப்படையில் முதலிடத்தில் இருக்கிறது எதுன்னு கேட்பாங்க, உத்தரப்பிரதேசம் தான். அது மட்டும் இல்லாமல் 96.38 லட்சம் மாணவர்கள் நேரடியாக பல்கலைக்கழகங்களிலும், 3.14 கோடி மாணவர்கள் அதன் கட்டுப்பாட்டில் உள்ள கல்லூரிகளிலும், 21.70 லட்சம் அந்த தன்னிறைவு நிறுவனங்களிலும் சேர்ந்து படிக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. செல்ஃப் ஃபினான்சிங் ஓரியன்டாக இருக்கக்கூடிய நிறுவனங்களில் சேர்ந்து படிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நாம் பார்க்க முடிகிறது. அதுக்கப்புறம் நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கல்லூரிகள் பரவலாக அமைக்கப்படுகிறது. எனினும் ஆய்வில் பங்கேற்ற கல்லூரிகள் 10.7% கல்லூரிகள் முதல் 10 மாவட்டங்களில் இருக்குது. அப்படி 10.7% கல்லூரிகள் முதல் 10 மாவட்டங்களில் இருக்குது. 31.3% கல்லூரிகள் அது கல்லூரிகள் முதல் 50 மாவட்டங்களில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த ஸ்டேட்டஸ் டிஃபர் ஆகுது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. அதுக்கு அடுத்தது கர்நாடகம், பெங்களூர் போன்ற நகர்ப்புற மாவட்டத்தில் மட்டும் அதிகபட்சமாக 1106 கல்லூரிகள் இடம்பெற்றிருக்கிறது என்பதை சொல்லியிருக்காங்க. இதோடைய சுருக்க வடிவத்தை செய்தித்தாளில் கொடுத்துருக்காங்க. செய்தித்தாள் வடிவிலேயே பார்க்குறோம். இந்த ஆய்வில் பங்கேற்றவங்க பொது கல்லூரிகள்னு சொல்கிறது அரசு கல்லூரிகளாக சொல்கிறாங்க. அரசு கல்லூரி மற்றும் இந்த இடத்துல நீங்கள் அந்த கான்டெக்ஸ்ட்டாக கொஞ்சம் சுருக்கி பார்க்கும்போது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு அந்த மாதிரி ஜென்ரல் ஓரியன்டாக இருக்கக்கூடிய கல்லூரிகளை பற்றி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை 8.7% கல்லூரிகள் பார்த்திங்க அப்படின்னா ஆசிரியர் கல்வி சார்ந்து இருக்கிறது. 6.1 பார்த்திங்கன்னா பொறியியல் தொழில்நுட்பம், 4.3 பார்த்திங்க அப்படின்னா செவிலியர் படிப்பு, 3.5%
மருத்துவம் சார்ந்திருக்கக்கூடிய கல்லூரிகள். 2.7ங்கிறது பார்த்திங்கன்னா கவின்கலை, 2.4 மருந்தியல் படிப்பு, 0.7ங்கிறது அறிவியல் படிப்பு, 1.4ங்கிறது சான்ஸ்கிரிட் காலேஜுடைய எண்ணிக்கை, சமஸ்கிருத கல்லூரிகளுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த நம்பர்ஸ் எதையும் மெமரைஸ் பண்ண தேவையில்ல, பட் இந்த ரேங்கிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக பார்க்க முடிகிறதுன்னு சொல்லுவாங்க. உயர்கல்வித்துறையில் 4,32,68,121 என்ற நம்பர் வந்து காணப்படுகிறது. அதுக்கப்புறம் வந்து இந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை, சேர்க்கை பற்றிலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. அப்போ அது இல்லாமல் 78.9% மாணவர்களுக்கு முதுநிலை படிப்புகளில் 12.1% மாணவர்கள் சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. மொத்த மாணவர் சேர்க்கையில் இந்த ஸ்டேட்டஸ் பாருங்களேன், இந்த பர்டிகுலர் ஸ்டேட்டஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 1.63 கோடி இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பு மாணவர்கள், 27.1 லட்சங்கிறது பழங்குடிய மாணவர்கள் போன்றவர்கள் உயர்கல்வியில் சேர்ந்திருக்காங்கன்னு ஒரு ஸ்டேட்டஸ் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் அடிப்படையில் 12.2 லட்சமாக 0.02 லேக் என்று சொல்லி 12.02% 2 லட்சமாக உள்ளது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது இதில் இருக்கக்கூடிய இந்த இதர பிற்படுத்தப்பட்டவர்கள் ஓபிசி பற்றியும் பழங்குடியினர் பற்றியும் வந்து இந்த டீட்டெயில் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 78.9% மாணவர்கள் முதுநிலை படிப்புகளை படிக்கிறாங்க. 12.1% மாணவர்கள் வந்து அந்த இளநிலை படிப்புகளில் சேர்ந்தவர்களில் ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் மட்டும்தான் உயர்கல்விக்கு போகிறாங்க அப்படிங்கிற டேட்டாவும் சொல்லியிருக்காங்க. நம் நாட்டில் 2.12 லட்சம் பேர் முனைவர் பட்டப்படிப்புகளில் ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியுது. நாட்டின் உயர்கல்வி நிறுவனங்களில் 6.9 லட்சம் பெண் ஆசிரியர்கள் உள்ளாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கல்லூரிகள் பரவலாக அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆய்வில் பங்கேற்ற கல்லூரிகளில் 10.7% கல்லூரிகள் முதல் 10 மாவட்டங்களிலும், 31.3% முதல் 50 மாவட்டங்களிலும் உள்ளது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கர்நாடகம், பெங்களூர் போன்றவற்றில் 1106 கல்லூரிகள் வந்து இருக்குது அப்படிங்கிறத நியூஸ் பேப்பர் ஸ்டேட்மெண்ட்டாக அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஒரு அடிஷ்னல் டேட்டா என்ற அடிப்படையில் பார்க்கும்போது, நீங்கள் மக்களவை தேர்தலில் 96 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு டேட்டா வந்து சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இது ஒரு சின்ன டேட்டா தான். எவ்வளோ பேர் வாக்காளர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க. 96 கோடியில் 47 கோடி பெண் வாக்காளர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில டேட்டாலாம் கொடுத்துருக்காங்க. முதல் தேர்தலில் 46% பேர் வந்து வாக்களித்தாங்க. கடந்த தேர்தலில் 2019 தேர்தலில் 67% பேர் வந்து வாக்களித்தாங்க அப்படிங்கிற ஒரு சில டேட்டாக்களை போட்டிருக்காங்க. சம் எக்ஸ்டெண்டில் நமக்கு எக்ஸாமில் வந்து பயன்படலாம் அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ இப்போ நாம் இன்றைக்கி பார்த்துருந்த அந்த டாப்பிக்கானது கல்லூரிகளோட எண்ணிக்கை அடிப்படையில் உத்தரப்பிரதேசம் வந்து முதலிடத்தில் இருக்குது. கல்லூரி அடர்த்தி அடிப்படையில் வந்து கர்நாடகா முதலிடத்தில் இருக்குது. கல்லூரிகளோட எண்ணிக்கை அடிப்படையில் தமிழ்நாடு வந்து 2829 அடிப்படையில் 5ஆம் இடம் வகிக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் இவ்வளோ தான் பார்த்தோம். மீண்டும் ஒரு டாப்பிக்கில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.